சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. இன்னைக்கு நைட்டு தான் ஒருத்தர் வர போறாரு. அதுக்கு முன்னாடியே இந்த கட்சியில நான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு கட்சியில பிரிவு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதுலதான் 2-3 அணியா இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு கட்சி 2 அணியா மாறிடுவாங்க போல. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சில்லறை போட்டு செதறின மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அமித்ஷா வந்து ஒட்ட வேண்டியது இருக்கும் போலதான் தெரியுது. ஒட்டணுமா? அவருடைய நோக்கமே உடைக்கிறதானப்பா. ஆமா ஆமா, ஆனா இது அவங்களா உடைக்கலையே, அதுவா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. அப்படியா? பின்னாடியும் இருக்காங்களா? என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே சிதறி போயிருக்கிற அதிமுக பத்தி முதல்ல பேசலாமா, இல்ல இப்ப சிதறிக்கிட்டு இருக்கிற பாமக பத்தி முதல்ல பேசுவோமா? இது மாம்பழ சீசன்ங்கிறதுனால பாமகல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஓகே, ராமதாஸ் இன்னைக்கு வந்து தைலாபுர தோட்டத்துல பேட்டி கொடுக்க போறாருன்னு சொன்ன உடனேயே மாம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல மைக் எடுத்துட்டு வந்து போனாங்க. ஓகே, நிறைய பக்கம் வந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சு அதை பார்த்து வாசிக்க வந்து ஆரம்பிச்சிருந்தாரு. அதுதான் முக்கியமான விஷயங்கள் வந்து வெளியிட்டு இருந்தாரு. இந்த கட்சியுடைய நிறுவனருங்கிற அடிப்படையில நான் இனிமேட்டு தலைவர் பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு இருக்காரு. செயல் தலைவரா அன்புமணி ராமதாஸ் வந்து செயல்படுவாரு. 2026 தேர்தல் வரப்போகுது. இளைஞர்ல வழிநடத்துறதுக்காக இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவரே வந்து சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு எதனால இந்த நிர்பந்தம் அப்படின்லாம் வந்து நிருபர்லாம் கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கறத கொஞ்சம் கோபமாவே சொல்லியிருந்தாரு ராமதாஸ். ஆமா, அன்புமணியை நீக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சொல்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு பிளாஷ்பேக் வந்து நம்ம பார்க்கலாம். அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சிக்காரங்க இருக்கிற அந்த கூட்டத்திலேயே ராமதாஸ் வந்து முகுந்தன் அன்புமணியோடைய அக்கா மகனை வந்து பாமகவோட இளைஞரணி தலைவரை அறிவிச்சப்பவே அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையிலே கோச்சுக்கிட்டாரு. ஆமா, குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்துருங்க அப்படின்னா வந்து கோபமா வந்து பேசினாரு. நீங்களே குடும்பத்துல இருந்து வந்தவர் தானே மக்களுக்கு தோணலாம், ராமதாஸுக்கு அது தோணலாம். ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்க நான் தான் நிறுவனர், நான் வச்சாதான் சட்டம், இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க கிளம்பி போடுறதுன்னா போங்க அப்படின்னாரு. அன்புமணி ராமதாஸும் வெளியில வந்தாரு. வெளியில வந்து என்னை சந்திக்கிறவங்க பனையூர்ல சந்திங்கன்னு சொல்லிட்டு அந்த மைக்க பிடிச்சி பேசிட்டு வந்து வந்தாங்க. வேற அன்புமணி எல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா அதை கட் பண்ணா இங்க ஓபன் ஆகுது படம், பிரஸ் மீட். அவர் இனிமேட்டு செயல் தலைவர், நான் தான் தலைவர். இப்ப செயல் தலைவர் அப்படின்னா கூட முடிவெடுக்கிறது ஃபுல்லாவே ராமதாஸ் தான். அன்புமணி ராமதாஸ் தலைவரா இருந்தால் கூட பெரிய அதிகாரங்கள் வந்து ராமதாஸ் தான் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, முடிவெடுக்கிற அதிகாரங்கள். குறிப்பா எதனால இந்த பிளவு ரொம்ப அதிகமாயிட்டே இருந்திருக்கு அப்படின்னா கூட்டணினாலதான். அன்புமணி ராமதாஸுக்கு இந்திய கூட்டணியில இருக்கணும், பாமக வந்து பாஜக கூட்டணி வச்சுக்கிறது ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனா ராமதாஸுக்கு ஏடிஎம்கே கூட போலாம், இல்ல டிஎம்கே கூட போலாம் அப்படின்ற நிலைப்பாட்டுல ராமதாஸ் வந்து இருக்காரு. இதனாலதான் ஒரு பெரிய விரிசல் அப்பா அம்மானுக்குள்ள வந்திருக்கு. குறிப்பா எதனால அன்புமணி ராமதாஸ் பிஜேபி ரூட் எடுக்கிறாரு அப்படின்னா, இவரு மத்திய அமைச்சரா இருந்தப்ப ஹரியானா மருத்துவக் கல்லூரி தொடங்குறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருந்தாரு. அது வந்து சில முறையீடுன்னு சொல்லிட்டு சிபிஐ வழக்கு போடப்பட்டிருக்கு. அது இன்னும் லைவ்ல தான் இருக்கு அந்த வழக்கு. இன்னொன்னு வந்து ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா, இப்போட கூட்டணி ஆட்சிதான் அமைச்சிருக்காங்க, சில பேர்லாம் அமைச்சர்லாம் இருக்காங்க, கூட்டணியில இருந்து அமைச்சர் ஆயிருக்காங்க. ஆமா, அவங்க ஜெயிச்சு கொடுத்தவங்க சந்திரபாபு நாயுடு அந்த மாதிரி கட்சியில இருந்து ஆயிருக்காங்க. அதனால நமக்கும் அவர் ஒரு வாய்ப்பு இருக்கு அன்புமணி ராமதாஸ் நம்புறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த சிபிஐ வழக்கு தன்னோட பக்கம் திரும்பி வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உஷாரா இருக்காரு. அவர் தனிப்பட்ட முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனா ராமதாஸ் வந்து கட்சி நலன் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இப்படியே பிஜேபி போனோம்னா கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும், அவங்க சொல்றதா சட்டமா மாறிடும். அது இல்லாம நைட்டு வந்து அமித்ஷா வர போறாரு, நாளைக்கு நிறைய பேர் பேச போறதா சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் போய் மீட் பண்ணிட்டாருன்னா இப்பயே பாமக பாஜக உறுதின்னு வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா காய் நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசர அவசரமா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு. நான் தான் முடிவு எடுக்க போறேன், இனிமேட்டு கூட்டணி முடிவு இருந்தாலும் சரி, கட்சியில் என்ன முடிவு இருந்தாலும் சரி, நான் தான் எடுக்க போறேன். இளைஞர்கள் சொல்லிருக்காரு வெளியிடத்த கூடாதுன்ட்டு. திருப்பி முகுந்தன் வரப்போறாருன்னு சொல்றாங்க. ஆமா, அதையுமே பொறுப்பு கொடுக்க போறதா சொல்றாங்க. ஆமா, முகுந்தன் தான் தொடர்வாருங்கிறதையும் சொல்லியிருக்காரு ராமதாஸ். இந்த மாதிரி இளைஞரணி தலைவரா அன்னைக்கு போட்டேன், அதுதான் தொடரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதுலயே பயங்கர கோபமா இருக்காராம் அன்புமணி. போராட்டம்லாம் இப்பவே திண்டிவனத்துல, தைலாபுரம் இந்த இடத்துலலாம் போராட்டம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அன்புமணி ஆதரவாளர்கள். எப்படி இப்படி சொல்லலாம், எங்க தலைவர் அவர் தான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு மீட்டிங் வந்து தைலாபுரத்துல நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் கூட்டணி
கூட்டணியை பத்தி பேசியிருக்காங்க. அதுல வந்து ராமதாஸ் அதை தான் சொல்லியிருக்காரு. நம்ம அதிமுக கூட்டணியில இருக்கலாம், அது எதுக்கு போய் அமித்ஷாவை பாக்குறது, நம்ம என்ன பாஜகவுடைய கூட்டணி போறோம், அதிமுக தலைமையில தான் கூட்டணி, அவங்க வேணா நம்மள வந்து பாக்கட்டும், பாஜக அவ்வளவு பெரிய கட்சிலாம் இல்ல அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில முகுந்தனை நீங்க போட்டதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு அன்புமணி சொல்ல, நீங்க கூட தான் குடும்ப உறுப்பினர் எல்லாம் கூட்டிட்டு வர, அதாவது உங்க மனைவிக்கு சீட்டு கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டியிருக்காரு போல. அதெல்லாம் வந்து என்னாலையும் ஏத்துக்க முடியாது, இங்க நான் எடுக்கிறதா முடிவுன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. நான் தான் தலைவர்னு சொன்னீங்க இவ்வளவு காலம், ஆனா நான் வந்து ஒரு சின்ன நியமனம் கூட என்னால பண்ண முடியல, எல்லாமே உங்க கையெழுத்தோட தான் வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நீங்க இப்படி ஒரு நியமனம் பண்ணிருக்கீங்கன்னு, எதுக்கு இந்த தலைவர் பதவி எடுத்துக்குங்க, நீங்களே வச்சுக்குங்க அப்படின்ட்டு இருக்காரு. இன்னைக்கு அதான் பண்ணிருக்காரு. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிக்கிற வரைக்கும் கோவப்பட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ். கடைசியில நானே பாத்துக்கிறேன்னு அவர் வந்து தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டாராம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே பாமக பிஜேபியோட வருமான ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ராமதாஸ் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. இந்த சேலத்துக்கு பிரதமர் மோடி வந்திருந்தாரு, அந்த சமயத்துல தான் காலையில முடிவு எடுத்து திடீர்னு போய் பக்கத்துல வந்து ராமதாஸ் பக்கத்துல மோடி உட்கார வச்சு ராமதாஸும் மோடி வந்து கட்டி தழுவி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து அன்புமணி ராமதாஸ் மனைவி வந்து நிக்க வச்சிருந்தாங்க, சௌமியா அன்புமணி. அவங்க உதய ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா குடும்பத்துக்கே ஒரு தோல்வி மாதிரிதான் அதெல்லாம் கணிச்சாங்க. அதே மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்க. அதை வந்து ஏத்துக்கவே முடியல ராமதாஸ்னால. நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து இது பண்ண, இதே அதிமுக கூட்டணி வச்சிருந்தா நிச்சயமா அவங்க வந்து நாடாளுமன்றத்துல போயிருப்பாங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியும்ல, அதை சாக்க வச்சு நம்ம இன்டேரக்டாவோட ஆதரவு கொடுத்துருக்கலாம். பாஜகல நேரடியா நம்ம எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா வந்தது, தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தப்ப பாமக எம்எல்ஏக்கள் அந்த சட்ட திருத்த எதிர்ப்பு தெரிவிச்சு ஆதரவு வந்து வாக்களிச்சிருந்தாங்க. ஆனா இதே நாடாளுமன்றத்துல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர், அன்னைக்கு தலைவர், செயல் தலைவர், அப்போதைய தலைவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா புறக்கணிச்சு அவர் வந்து இன்டைரக்டா பிஜேபி ஆதரவா செயல்பட்டு இருந்தாரு. இப்ப இவ்வளவு முரண்கள் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது கட்சியில் நிறைய பேருக்கும் வந்து தெரியும் தான், வெளியில சொல்லாம இருந்தாங்க. இப்போ வந்து இரு பிரிவுகளா பிரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா ராமதாஸ் அந்த பட்டியல் போட்டாரு யார் யார் அடுத்த பொறுப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல திலகவாமா பேரும் குறிப்பிடாரு அவரு. இப்ப திலகவாமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சியில ஜனநாயகமே இல்ல, அன்பு தானே எல்லாம், அன்பு ஜெயிக்கணுங்க, பிபில கேட்டது. அதான் அது வந்து அன்பு ஜெயிக்கணும், அன்புதானே எல்லாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அன்புமணி வந்து அதை அவர்தானே சொல்றாங்க. ஆமா, அன்புமணி ஆதரவாளரா அவங்க நிக்கிறாங்க. கட்சியில நிறைய பேர் இவர் பக்கம் நிக்கிறதுனால கொஞ்சம் சிக்கலா தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப அமித்ஷா வர நேரத்துல மகாராஷ்டிரா மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதிமுக 2-3 அணிகளா இருக்காங்க, இந்த பக்கம் பாமகவே இப்ப 2 அணியா ஆகுற அளவுக்கு வந்துருச்சு. அது அதிமுக இருக்கிறாங்கன்னா ரத்த பாசம்லாம் கிடையாது, உங்களுக்கு ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்லிப்பாங்க. ஆனா உண்மையாலுமே வந்து பாமக அப்பா மகனே இப்ப 2 தான் பிரிஞ்சு நிக்கிறது அப்படிங்கிறது பாமக வட்டாரத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலே ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஆமா, இன்னைக்கு நைட் அமித்ஷா வந்து நம்ம ஷோ முடிகிற பப்ளிஷ் ஆகிற நேரத்துல அமித்ஷா சென்னை வந்திருப்பாரு. அவர் வந்து நாளைக்கு முன்னாடி இங்கதான் இருக்க போறாரு. நாளை காலையில 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நிறைய முக்கிய பிரமுகர்கள், கட்சிக்காரங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் மீட் பண்ண போறதா சொல்றாங்க. அதிமுக நிறைய பேர் இப்பவே வந்து டைம்லாம் கேட்டு வச்சிருக்காங்களா. ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் அப்பாயின்மெண்ட் கேட்டு இருந்தாரு டெல்லியில மீட் பண்றது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருந்தாரு. அப்போ வந்து நேரம் கிடைக்கல. பிரதமர் மோடி மீட் பண்றதுக்கு டைம்லாம் கேட்டிருக்காரு நயனார் நாகேந்திரன். இப்ப சென்னையில மீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. முக்கியமா என்னன்னா, அதிமுக எல்லாருக்குமே தெரியும், சேர்த்து வைக்கலாமா இல்ல இன்னும் 2 அணியா பிரிக்கலாமா அந்த மாதிரி பேசுவாங்களா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ண வந்தாரு. மீட் பண்ணது மக்கள் நல பிரச்சனை தான் நான் வந்து பேசினேன், கட்சியெல்லாம் நான் பத்தி பேசலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க கிளம்பி வெளியேறதுக்குள்ளாரையே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அமித்ஷா வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு தமிழ்ல எக்ஸ் தளத்துல. என்கிட்ட ஜி எப்படி சொல்லல, ஆனா இப்படி பண்ணிட்டாருன்னு அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. அதுக்கு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல அதிமுக தலைமையில கூட்டணி அமைக்கணும் அவங்க சொன்னா கூட அப்படி பேசிட்டு வந்தனுடைய அப்படி போடுறது அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கூட்டணி அமைக்கலையே, அவங்க போட்டு போறாங்க, நம்மளதான் எடப்பாடி பழனிசாமி கூட டீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி அமித்ஷா பேட்டி கொடுக்குறப்ப அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, கூடிய விரைவில் நாங்க முடிவெடுக்க போறோம் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. கூடிய விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காகவும் இங்க வந்து பேச வரலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை கட்சிக்காரங்களே வைக்கிறாங்க. அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு, அந்த அறிவிப்பும் வெளியாடலாங்கிறாங்க. முக்கியமா அடுத்த வருஷம்
சட்டமன்ற தேர்தல் நடக்க போற எல்லா மாநிலங்களுக்கும் குறி வச்சு அமித்ஷாவோட பயணம் மேற்கொண்டுகிட்டே இருக்காரு. அவரு ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு டைம் வந்துடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உள்துறை அமைச்சராக கூடவும் கட்சி பொறுப்பு இந்த தேர்தல் பணிகளை வேகமா பாத்துக்கிட்டு இருக்காரு. நட்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு? நட்டா அவரு ராஜ்யசபா போவாரு, இல்லைன்னா சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு, அங்க எங்கேயா போவாரு. இல்ல அமித்ஷா கூட இருப்பாரு அவரு. ஆனா முடிவெடுக்கிறதுக்குள்ளாவே அமித்ஷா தான். நாளைக்கு வராரா நட்டாவும்? அப்ப நட்டா வரல பாருங்க, அவரையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. தேசிய தலைவருக்கு இதானா? ஆனா வந்துட்டு போன வாரம் பெரிய ஜி வந்தாரு, இந்த வீக்கெண்ட் வந்து சின்ன ஜி வராரு தமிழ்நாட்டுக்கு. ஸோ வந்து பரபரப்பா இருக்குது. இதுக்கிடையில அமித்ஷா தான் வந்து கை விரல்ல வச்சுக்கிட்டு ஒரு பொம்மலாட்டம் மாதிரி மாத்திட்டாரு அதிமுகவுன்னு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எடப்பாடி வந்து ஒரு விரக்தியில தான் எங்க கூட்டணியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு. ஆனா எங்க கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி கூட்டணி அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, இப்ப என்னன்னா இந்த பாம்பன் பாலம் திறந்து வைக்கிறதுக்காக மோடி வந்திருந்தாரு. மோடி வந்து 24 மணி நேரத்திலேயே கே நேரு வீடு, அவருடைய மகன் வீடு, சகோதரி வீடு ரைட்லாம் போனாங்க. இப்ப அமித்ஷா வந்த உடனே யார் வீடு ரைடு போவாங்க திமுககாரங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டட் யாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு இது என்னன்னா, செந்தில் பாலாஜி இந்த ரைடு எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். முதல்வர் நேர்லயே போய் ஆறுதல்லாம் சொன்னாரு, கூட எல்லாம் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாரு. பட் இது வந்து நேரு ரொம்ப மூத்த அமைச்சர், ரொம்ப காலமா கட்சியில இருக்கிறாரு, முதன்மை செயலாளர். அவருக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட வரலையேன்னு கட்சிக்குள்ளேயே ஒரு இது இருக்குதாமா. ஏற்கனவே பொன்முடிக்கும் பார்த்தோம், அந்த ரைடு எல்லாம் நடக்கும்போது கட்சி சார்பா எந்த கண்டன அறிக்கையும் வரல, அமலாக்கத்துறை அத்துமீறாங்க அப்படி இப்படின்லாம். இப்பயும் அமைதியா இருக்காருங்கிறது ஒரு கட்சிக்குள்ள சர்ச்சையா இருக்கு. ஏன்னா கட்சிக்காரங்களும் ஆடிதான் போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் தலைமை ஆடிதான் போயிருக்குங்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வந்து டெல்லி போனப்போ ஒரு 6 முக்கியமான மினிஸ்டர்ஸோட ஃபைல் வந்து கொடுத்துருவாங்க. அதுல 3ஆவது இடத்துல இருந்த பேர் தான் கே நேரு. ஓ, அப்ப முதல் இடத்துல தெரியுங்களா எல்லாருக்குமே. ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கு அந்த ஜாமீன் ரத்தாகமா ஆகாதான்ங்கிற வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கே நேருவை குறி வச்சுதான் அவருடைய சகோதரர்கள், குறிப்பா வந்து அவருடைய மகனை முடக்கிட்டு அவர் முடங்கிடுவாருங்கிறனாலதான் அமலாக்கத்துறை இவங்க வீட்டுக்கு ரைட் வந்ததா சொல்றாங்க. அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், 2013ஆம் ஆண்டு காற்றாலை நாங்க தொடங்கி மின்சாரம் தயாரிக்க போறோம்னு சொல்லிட்டு 30 கோடி ரூபாய் வாங்கி அதுக்கு தயாரிக்காம வேற நிறுவனங்களுக்கு வந்து 3 நிறுவனங்களுக்கு அனுப்பி அது 8 கோடி தான் திருப்பி கொடுத்துருவாங்க. மீதி 21 கோடி திருப்பியும் கொடுக்கவே கிடையாது. அதனாலதான் அந்த IOB பேங்க் வந்து சிபிஐ சொல்ல சிபிஐ வழக்கு பதிவு பண்ண. இப்ப கிட்டத்தட்ட அவருடைய சகோதரர் KN ரவிச்சந்திரன் முந்தானேத்தும் ஆஜராயிருந்தார் அமலாக்கத்துறை அலுவலகத்துல. 4 மணி நேரம் விசாரணை வந்து போச்சு. நேத்து வந்து ஆஜராயிருக்காரு. அவருடைய வாக்குமூலங்கள் எல்லாமே வீடியோ ரெக்கார்டும் பதியப்பட்டிருக்குன்னு வந்து சொல்றாங்க. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல இருந்து அருண் நேருவோட நிறுவனத்துக்கும் பணம் போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இப்ப அவரும் வளைக்கப்படலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே KN ரவிச்சந்திரன், அவருடைய சகோதரர் மணிவண்ணன், இப்ப அருண் நேரு, இவங்க 3 பேரையும் வந்து நம்ம முடக்கிட்டோம்னா கே நேரு முடங்கிடுவாரு. கே நேரு முடங்கினா மத்திய மாவட்டத்தையே முடக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்கன்னா மேல இருக்கிறவங்க. ஓகே, அமலாக்கத்துறை வந்து தேர்தல் நேரத்துல பல ஃபைல்களை தூசி தட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, இதை பத்தி ஜூனியர் இன்னும் டீட்டெயிலா கூட வந்திருக்கு, வேணுங்கிறவங்க வந்து படிச்சு பாருங்க. நீட் தேர்வு அந்த ரத்து தொடர்பா அனைத்து கட்சி கூட்டம் சட்டமன்றத்துல நடந்தது வளாகத்துல. அங்க வந்து முதலமைச்சர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து சட்ட போராட்டம் நம்ம தொடரும், அதுக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. AK ராஜன் அந்த கமிட்டியோட பாயிண்ட்ஸ் எல்லாமும் சொல்லியிருக்காரு. இது வந்து பணம் படைத்தவர்களுக்கான தேர்வா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. பல கட்சியில வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலன்னா விஜய் அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. இதுல வந்து திமுக நாடகம் ஆடுது, தொடர்ந்து இதே வேலைதான் இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. காவலர்களுடைய அராஜகம் நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. சில காவலர்கள் நல்லவங்களா இருக்காங்க, ஆனா பல காவலர்கள் செல்போன் கொடுக்கல, ரீசார்ஜ் பண்ணலன்னா சாவடிச்சதோட நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்துருக்கோம். கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, உண்மையான சம்பவத்தை அப்படியே மாற்றி வந்து எழுதுறது, சுட்டுக் கொள்றது, இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே. ஒரு உதாரணம் தான் தஞ்சாவூர்ல வந்து நேற்று நடந்திருக்கு. ஒரு குடும்பமே சிதறி போயிருக்கு இந்த காவல்துறையோட அராஜகத்தால. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர்ல நடுக்காவேரின்னு ஊர் இருக்கு. அதுல ஆறுமுகம் அப்படிங்கிறவரு கள்ளச்சந்தையில நிறைய சரக்குகளை வாங்கி விற்கிறவர். ஒரு ஆறுமுகம் என்ன பண்ணிருக்காருன்னா, நிறைய டாஸ்மாக் சரக்குகளை கள்ளச்சந்தையில வாங்கி ஐயாவோ அப்படிங்கிறத கொடுத்து நீ வித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஐயாவை என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல இல்ல குடும்பத்தோட விசேஷம்லாம் இருக்கு, 12ஆம் தேதி என்னோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, விற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஆறுமுகம் கள்ளச்சந்தையில விற்க மாட்டியான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துருக்காப்புல, விற்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாரு, வந்து கள்ளச்சந்தையில் விற்கிறதே தப்பு, அதை தடுத்து நிப்பாட்டுறதே காவல்துறையினர் தான். ஆனா
கள்ளச்சந்தையில ஒருத்தர் விற்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா போலீஸ் என்ன பண்ணிருக்கணும், அந்த அக்யூஸ்ட் தூக்கி உள்ள போட்டுருக்கணும். இரு நான் வந்து சப்போர்ட் வரேங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐயா வீட்டுக்கு வந்துருக்காங்க காவல்துறை. வந்து அவருடைய மகன் தினேஷ விசாரணையாக கூட்டிட்டு போயிருக்காங்க. தினேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆரம்பத்துக்கிட்டே நான் எங்க அப்பாலாம் விற்க முடியாது, எங்க அக்கா கல்யாணம் வச்சிருக்காங்க 12ஆம் தேதி, நிச்சயதார்த்தம் வந்து நடக்க போகுது, விட்டுருக்கன்னு வந்து கேட்டிருக்காரு. ஆறுமுகம் விடவே கிடையாது. அதுக்கு பிறகுதான் வந்து காவல் நிலையத்துல புகார்லாம் போய் வந்து கொடுக்குறாங்க. இப்ப தினேஷ வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அவருடைய 2 சகோதரி கீர்த்திகா, மேனகா 2 பேர் கூட வந்து போறாங்க. எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாங்க, எந்த தப்புமே பண்ணலே இல்ல, எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம், விசாரணை எதை கூட்டு வரலாம், நாங்க ஒரு துக்க வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு கெஞ்சி பத்துறாங்க, கதறி பத்துறாங்க. அவங்க விடவே இல்லை. சரி எப்படி நீங்க கேஸ் போடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிருத்திகா அவரோட சகோதரி வந்து கேட்டுருக்காங்க. கையில அறுவாள் வச்சிருந்தாரு, ஆயுதம் வச்சிருந்தா சொல்லி கேஸ் போடுன்னு சொல்லிட்டு அங்கேயே கேஸ் வேற போட்டுருக்காங்க. கேஸ் போட்டவொடனே அந்த துக்கத்திலேயே அந்த 2 சகோதரிகளும் காவல் நிலையத்துல விஷத்தை வந்து குடிச்சிருக்காங்க. விஷத்தை குடிச்சு அந்த கிருத்திகாங்கிறவங்க பட்டதாரி, அவங்க 23 வயசு தான் ஆகுது, இறந்து போயிட்டாங்க. அவங்க இப்ப அந்த உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சகோதரி மேனகா ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்னோட தினேஷ் வந்து ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டாங்க. இப்ப ஜாமீன்ல சகோதரி மரணத்துக்காக வெளியே வந்திருக்காங்க. ஒரு நாள் ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு. இப்ப பாருங்க, இப்ப அது போலீஸ் இன்ஸ்பெக்டர் சர்மிளா முன்னாடியே எல்லாமே நடந்திருக்கு. இப்ப அந்த சர்மிளாவை காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து மாத்திருக்காங்க. இந்த மாதிரி அராஜகம் எங்கேயாவது நடக்குமா? ஆமா, அதுவும் அந்த ஷர்மிளா வந்து இவங்க ஐயாவு ஃபேமிலி பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால சாதியை சொல்லிலாம் திட்டிருக்காங்க ஸ்டேஷனுக்குள்ள வச்சு. இத்தனை கொடுமைகளையும் பண்ண அந்த ஷர்மிளாவை காத்திருப்போர் பட்டியலுக்கு இப்பதான் பிரச்சனை பெருசானோன்னு மாத்திருக்காங்க. துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கொலைக்கேஸ் பதிவு பண்ணோம் அவங்க மேல, அவங்களாலதான் ஒரு உயிர் போயிருக்குங்கிறது அந்த ஊர் மக்களோட ஒரு கோரிக்கையா இருக்குது. ஆனா தொடர்ச்சியா இந்த மாதிரி அங்க இங்க நம்ம இந்த மாதிரி காவலர்களோட அராஜகத்தால ஒரு குடும்பம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்க எதுவுமே இல்லாம போயிட்டாங்க. ஒரு 12ஆம் தேதி நிச்சயதார்த்தம்னு இருந்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம் இறந்து போயிட்டாங்கிறது எவ்வளவு பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு அந்த குடும்பத்தினருக்கு. இத்தனைக்கும் இது என்ன விஷயம், கள்ளச்சந்தையில வாங்கிட்டு வந்து கொடுத்த டாஸ்மாக் இது சரக்கு என்னால விற்க முடியாது, கல்யாணம்லாம் வச்சிருக்கோம், ஃபேமிலி பேர் கெட்டு போகணும்னு சொல்லும் போது அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா காவல்துறையில என்ன நடக்குது? இங்கேயும் பாருங்க, டாஸ்மாக் தான் திரும்ப பிரச்சனையா வந்து நிக்குது. இந்த கொடூரமான சம்பவத்துல விரைவா நடவடிக்கை எடுக்கிறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஏற்கனவே நடந்ததுலேயே வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்காம தான் இருக்கு காவல்துறையினர் மேல. இதுக்கடையில இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்சி சரக டிஐஜி வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து பேசுறாரு, ஒரு அரியலூர் மாவட்ட இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க கிட்ட பேசுற அந்த ஆடியோ வெளியாயிருக்கு. அந்த காவல் நிலையத்துல, அரியலூர் காவல் நிலையத்துல ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள அதுக்கப்புறம் விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்டப்ப என்னால இன்னைக்கு வர முடியாது, நான் நாளைக்கு வரேன்னு சொன்னப்ப அங்க உள்ள எஸ்எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் சுமதி அவங்க வந்து ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க. தகாத வார்த்தையிலெல்லாம் திட்டுறாங்க அந்த பெண்ணை. அவங்க புகார் கொடுக்கணும்னு வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தா தானே இந்த மாதிரி புகார்லாம் முதல்ல வந்து கொடுக்கவே முடியும். அவங்கள திட்டுறாங்க. அந்த ஆடியோ இவருக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க எப்படி இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உடனடியா சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி கடுமையா பேசுறாரு. இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு அந்த ஆடியோல, வருண் அதுக்கு வந்து தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுதான், நீங்க தான் அப்ப முதல் குற்றவாளி, அது எப்படி தெரியாம பண்ணன்னு இதுக்கு சொல்ல முடியும், நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இது ஆடியோவா வெளியிட்டதுக்கு வேற பின்னணி காரணங்கள்லாம் சொல்றாங்க, அதை விட்டுறலாம். ஆனா பாருங்க, அடுத்தடுத்து காவல்துறையில இந்த மாதிரி அராஜகமான போக்கோட இருக்கிற ஆபீசர்ஸ் என்ன பண்ண போகுது இந்த அரசு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்ல. நிச்சயம் கடுமையான ரன்னை கொடுத்தா மட்டும்தான் காவல்துறைக்கும் ஓகே, நம்ம எல்லாமே பெரிய நம்ம தலைவர்களும் கிரீடம் இல்லைங்கிறது அவங்களுக்கு வந்து புரிய வரும். இப்ப சாதாரணமா நம்ம போறப்ப வண்டியில இருந்து கீழே இறங்க ஏதோ என்ன இருக்கு உங்களுக்கு, பொறுமையா நீங்க கேளுங்க, பொலைட்டா கைண்டா வந்து இருங்க, கத்தி உங்களுக்கு காக்கி சட்டையை போட்டாலே உங்களுக்கு வந்து தலையில கும்பம் முளைச்சிருமான்னு அதான் பொதுமக்கள் வைக்கிற கேள்வி. ஆமா, ஏற்கனவே பிரான்ஸ் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துல 36 ரஃபேல் விமானங்கள் வாங்கியிருந்தாங்க இந்திய அரசாங்கம். இப்ப என்னன்னா இன்னொரு கூடுதலாக 24 ரஃபேல் விமானங்களை வாங்க போறாங்க. அதுக்கு பாதுகாப்பு துறைக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த பட்ஜெட் 64,000 கோடி. ஏற்கனவே ரஃபேல்ல ஊழல் இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு டீலிங்க போட்டிருக்காங்க. ஆனா இந்தியா பிரான்ஸ் நிறைய சேர்ந்து
கூட்டு முயற்சியா புதுசா நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல், ஹெலிகாப்டர், ரஃபேல். ஆமா எல்லாரோடையும் டைப் போட்டுட்டு இருக்காரு. ஆனா ட்ரம்ப் கூட தான் கொஞ்சம் இதா போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முறை போனாங்க அங்க எங்க யுஎஸ் போனாரு மோடி, அப்போ வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஏதாவது படங்களை பாத்தீங்களா? போன முறை கட்டி பிடிச்சாரு, இந்த முறை கட்டி பிடிக்கல, டாரிஃப் போட்டு அனுப்பிச்சிட்டாரு, அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரு மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அடிபணிஞ்சிட்டாங்க ட்ரம்ப்புக்கு அப்படிங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. இதெல்லாம் எங்க பேசியிருக்காருன்னா, குஜராத்ல அகமதாபாத்ல செயற்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, கட்சியில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அங்க அறிவிச்சிருக்காங்க. கார்கேவுமே அதான் சொல்றாரு, கட்சியில வேலை செய்ய முடியாதவங்க வெளியே போயிருங்க, விலகி போயிடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய எம்பிக்களை தூக்கிட்டு இருந்தாங்க இவரே வந்து இப்ப விலகி போங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கோவமாலாம் பேசியிருக்காரு கார்கேவுமே. நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு நண்பர் ட்ரம்ப்பை சந்திச்சிட்டாரு, அடுத்த நண்பர் புத்தினை சந்திப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா புத்தின் வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த 2ஆம் உலக போர்ல சோவியத் யூனியன் நாஜி படைகளுக்கு இடையில அந்த போர்ல வெற்றி கண்டதை கொண்டாடுவாங்க ஆண்டுதோறும். இப்ப 80வது ஆண்டு வெற்றி விழா, அந்த போர் வெற்றி விழா. அதுக்கு தான் வந்து இந்த விழாவுக்கு நீங்க வந்தே ஆகணும் ஜி அப்படின்னு மோடிஜிக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. போரே அவருக்கு பிடிக்காது, போர் வெற்றி வந்து போவாராங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதான் வந்துட்டு இன்னும் முடிவெடுக்கல மத்திய அரசு தரப்புலன்னு நினைக்கிறேன். அநேகமா கூடுதலா ஜிக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைப்பாருன்னு நினைக்கிறேன். யாரு அந்த ஃப்ரெண்டு யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? யாரு? ஜி ஜின்பிங்கா? கரெக்ட். ஏன்னா சீனா வந்து அமெரிக்கா டாரிஃப் போட்டுட்டே இருக்கிறதுனால அண்டை நாடுகள் கூட நல்ல உறவை வந்து உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிக்கை பேச்சுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா டாரிஃப் மேல டாரிஃப் வந்து போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க சைனாவும் அமெரிக்காவும். மற்ற நாடுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சைனா வந்து 84%னா ட்ரம்ப் 125% அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கடையில இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு, 90 நாட்களுக்கு இந்த டாரிஃப் இதை வந்து நிறுத்தி வைக்க போறாரு ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு இது வரணும்னா அவங்களே ஒயிட் ஹவுஸ்ல இருந்தே அதை மறுத்திருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, ஃபேக் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த செய்தி வெளிவந்த டைம்ல அமெரிக்க பங்குச்சந்தைகள் வீழ்ந்துருந்துச்சுல்ல, அது கொஞ்சம் ஏற்றம் வந்து நடந்தோன்னு ஓகே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது போலன்னு ஃபேக்குன்னு சொன்னதையும் மீறி இன்னைக்கு வந்து 90 days பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற உத்தரவு வந்து வந்திருக்கு. இது சைனாவுக்கு மட்டும் பொருந்தாது, மற்ற நாடுகளுக்கெல்லாம் நிறுத்தி வைக்கிறோம், நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம், அவங்கெல்லாம் இறங்கி வருவாங்கன்னு நம்புறாரு ட்ரம்ப். அதான் ட்ரம்ப் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு, இப்போ உலகத்துல பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா தான், உலகத்துடைய தலைவர் நாங்கள் தான் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அந்த அளவு ஒரு வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் அசிங்கப்படுத்தியிருக்காரு ட்ரம்ப். என்னதான் வாழ்க்கையில ஜாலியா இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சுக்கிட்டாலும் உள்ள ஒரு மரண வீதி இருக்கத்தான் செய்யுது. செய்திலாம் பாக்குறப்ப இருக்கா இல்லையா? 500 ரூபா நோட்டை மாத்தினா செலவாயிடும், மாத்தலைன்னா கடன் 500 ரூபாய்க்கு மேல அதிகமாயிடும். பேச்சுலர் வாழ்க்கை. நைட்டுக்கு என்ன செய்யறதுன்னு மண்டைய குழம்பி நிற்கும் போது கபால்னு இதை திறந்து பாருமான்னு இல்லத்தரசிகள் ரவ டப்பாவை திறக்கிறாங்களாம். சீன அதிபர் புத்திசாலி, தன் நாட்டை அவர் நேசிக்கிறார், வரி விவகாரத்தில் ட்ரம்ப் இதுல எதுவும் உள்குத்து இல்லையே அப்படின்னு ஜிய பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா என்னன்னா இந்த அவரே ஏத்தி அவரே குறைக்கிறாரு இறக்குறாருலாம் சொல்றாங்க. அவரு நிறைய பபுள் கம்பெனியை வச்சு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் அறிவிச்சா கீழே தெரியும், அந்த சமயத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. அவரும் ஒரு தொழிலதிபர் தானே, மேல வரும்ல, அப்ப வித்துறது இருக்கலாம். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது அன்புமணி ராமதாஸ் அப்பா மகன் செயல் தலைவர் இதனால நம்ம சொல்லிக்கலாம், பனையூர் தைலாபுரம். ஆமா, என்ன விருது அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு படம், அப்பா அம்மா சண்டை வந்துடும். அவ அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ் ஃபிலிம்ல, ஃபிலிம் லிஸ்ட்ல. அதுல வந்து கோதாவரி கோட்டைக்கிளி சம்சாரம் அது மின்சாரமா, அந்த மாதிரி ஒரு கோட்டை கிளிக்க சொல்லியிருக்காரு ராமதாஸ். இந்த விரிசலுங்கிறது எதை நோக்கி போகுதுங்கிறது காலம்தான் வந்து முடிவு பண்ணும். காலம் முடிவு பண்றாங்களா இல்ல ஜி எதுவும் முடிவு பண்றாங்களான்னு தெரியல. காலம்ங்கிறது நாளைக்கு கூட முடிவாகலாம், பாப்போம். ஓகே, நாளை சந்திப்போம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுகன் நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.